நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சந்தானம், என்ன சந்தானம் இது? செருப்ப மாத்தி போடுற அளவுக்கு நீ இப்படி குடிப்ப? சாரி. எங்க இருந்து வந்துச்சு இந்த புது பழக்கம் உனக்கு? அதான் சொன்னேன்ல, மனசு சரியில்லைன்னு. அப்படி என்ன பெருசா நடந்து போச்சு உன் மனசு சரியில்லாம இருக்கிறதுக்கு? சரி, இந்த நிலைமையில நீ வீட்டுக்கு போவேனா? இங்க படுத்து தூங்கு, காலையில கிளம்பி போ. நான் வீட்டுக்கு போயே ஆகணும். பாவ சௌந்தர்யா வீட்டுல தனியா இருப்பான். நீ இப்படி நிதானமா பைக்ல போயிடுவியா? போயிருவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பைக் இங்கே வச்சிரு, காலையில வந்து எடுத்துக்க. நான் உன்னை கார்ல டிராப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாம் சௌந்தர்யா, போயிரு. சரி, ஆட்டோக்கு சொல்லவா? வண்டி எங்கன்னு கேப்பா, நான் போறேன். இரு, அதான் காசு கேட்டியே, இந்தா. இதுல எவ்வளவு இருக்கு? 2900 ரூபாய் இருக்கு. 2900 வாங்கிட்டு போய் நான் என்ன பண்றது? உங்கள்கிட்ட நான் 10,000 ரூபாய் கேட்டேன். வீட்டு வாடகை கொடுத்து 4 மாசம் ஆகுது. வீட்டுக்கார பணம் கேட்டு நச்சரிக்கிறான். அன்னைக்கு அண்ணாமலை வந்தப்ப கேட்டு 50,000 கொடுத்தேன்ல, அந்த பணத்தை நீ என்ன பண்ண? இப்ப எனக்கு தவசி ஆபீஸ்ல இருந்து 1 ரூபாய் கூட வரதில்ல. பணம் வேணும் என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல இதை வச்சுக்க, நாளைக்கு வந்து மீதியை வாங்கிக்க. அப்பா, நான் பணம் கேட்டா கணக்கு பாக்குறியா? பணம் கேட்டா தர மாட்டியா? நான் தரேன், நீ கேக்குற எல்லாத்தையும் தரேன். இனிமேல் குடிக்காம வா, நாளைக்கு வா, மீதியை தரேன். அப்போ நாளைக்கு நான் வரணுமா? கிளம்பு. குட் நைட், நான் வரேன். நீ உள்ள வா. பாத்து போ. ஐயோ, என்னாச்சு மாப்ள? மாப்ள, என்னாச்சு மாப்ள? இங்க பாருங்க மாப்ள, எந்திரிங்க மாப்ள. மாப்ள, ஐயோ இங்க பாருங்களேன், எந்திரிங்க மாப்ள, எந்திரிங்க மாப்ள, இங்க பாருங்க. ஹலோ, மூணாம்புர விநாயகம். சொல்லுங்க மாப்ள. மூணாம்புர, உங்களை நேரில் பார்க்க முடியலன்னு எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா? ஆனா உங்களோட இந்த அழகான குரல் இருக்கே, அப்படியே உங்க முகத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது தெரியுமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுறீங்களா? இருங்க, இப்ப ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. சந்தானம் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு.
நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுங்களேன். மூணாம்பர எங்க விழுந்து கிடக்குறாரு? நம்ம வீட்டு தெருமுறையில் தான் மாப்பிள்ள. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த விஷயத்தை தமிழரசி கிட்ட சொல்லாதீங்க. அது எப்படிங்க? ஏன் எதுக்குன்னு காரணம் சொன்னாதான் செய்வீங்களா? என் பேச்சை நீங்க கேட்க மாட்டீங்களா? ஒரு மனுஷன் தெருமுனையில தலைகுப்புற விழுந்து கிடக்குறாரு. அதுவும் ஒரு போலீஸ்காரரு. வெளியே தெரிஞ்சா அவர் வேலைக்கு ஆபத்து இல்லைங்களா? அது எப்படிங்க சொல்லாம? ஓஹோ, அப்படின்னா உங்களுக்கு சந்தானம் தான் முக்கியம். என் பேச்சை நீங்க கேட்க மாட்டீங்க அப்படிதானே? இந்த மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதுலாம் சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் இல்ல? கேப்பேன். அப்புறம் இந்த விஷயத்தை தமிழரசி கிட்ட நீங்க சொல்லாதீங்க. சரி. மாப்பிள்ள, அம்மா வராங்க, நான் அப்புறம் பேசுறேனே. சரி சரி. யார் போன்ல? அது போன்ல எங்க வீட்டுக்காரருமா. உன் வீட்டுக்காரரா? அந்த ஆள் தான் எப்பயோ ஓடி போயிட்டான்னு சொன்னியே. ஆமா, எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பேசினாருமா. அது ஏதோ குடிச்சிட்டு தெருமுகல்ல விழுந்து கிடந்துச்சான். இவர் தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாரா. பார்க்க வரியான்னு கேட்டாரு. இது தினம் நடக்கிற சமாச்சாரம் தானே, நாளை காத்தால வரேன்னு சொல்லி போனை வச்சிட்டேம்மா. பொய் சொல்றியா? அம்மா, நான் எதுக்குமா உங்ககிட்ட போய் அப்புறம் ஏன் இப்படி தடுமாறுற? அதுவா, எனக்கு கொஞ்சம் உடம்பு குண்டாயிட்டேனா, வீசிங் ப்ராப்ளம், அதான் மூச்சு வாங்குது. திடீர்னு இப்ப வீசிங்க. உன்கிட்ட எப்பயோ நான் டெய்லர்கிட்ட போக சொன்னேன், ஏன் அவ்வளவு லேட்டா வர? டெய்லர் கடைக்கு? ஆமாம்மா, நான் போனேன், அப்போ போயிட்டேன். அந்த மினிஸ்டரோட பொண்டாட்டிக்கு சுடிதார் தைக்கணுமா, அவரோட பிஏ அமிச்சிட்டாரு. அந்த பிஏ என்ன பண்ணாரு, நீ இப்பவே துணி கொடுத்தாதான் ஆச்சுன்னு உட்காந்துட்டாரா. அந்த டெய்லரும் நீ கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் கடையிலே உட்கார சொல்லிட்டு நம்ம துணி இப்போதாம்மா கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துட்டேம்மா. மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ற? அம்மா இல்லம்மா. துணி எடுத்துட்டு மேல போ. பால் சாப்பிட்டீங்களாமா? மேல போ. மூணாம்பர, என்கிட்ட நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். போ. என்ன? இல்ல, மேல போறேம்மா. என்ன வேணும்? எதுக்காக வந்திருக்கீங்க? அவர் வீட்டில் இல்லை. பயப்படாதீங்க, கொஞ்சம் உங்க புருஷன் நிலைமையை பாருங்க. என்னாச்சு அவருக்கு? மாமா, மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்ன பண்ணுது மாமா? குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தாரு. ஏதோ நான் அந்த வழியா போனதுனால பரிதாபப்பட்டு கூப்பிட்டு வந்தேன். ஏங்க, நீங்க இவர் மொத்தமா தண்ணி தெளிச்சு விட்டீங்களா? தண்ணி தெளிச்சு விட்டேனா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. அதான் தமிழரசிக்கும் உங்க புருஷனுக்கும் இன்னும் தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியுமா? இத பாருங்க, அந்த தமிழரசி அவ்வளவு நல்லவ இல்லைங்க, கெட்டவ. அவ வேணா வேணான்னு சொல்ல சொல்ல இவரு தாங்க அங்க போய் நின்று இருக்காரு. எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கா தெரியுமா, அடிச்சாதான் அவர் இனிமே இந்த பக்கமே வர விடாம பண்ணுங்க. நான் தான் ஏதோ இவர் நல்லவர்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். மாமா, மாமா இங்க பாருங்க மாமா. பாத்தீங்களா, எவ்வளவு சொன்னாலும் எப்ப பார்த்தாலும் வேலை கூட போறது கிடையாதுங்க. அங்கேயே நின்று அவகிட்ட பணம் கேட்கறது, குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறது. சிங்கமா இருக்குங்க. இன்னைக்கு ஏதோ நான் பார்த்ததால நல்லதா போச்சு. இல்லாட்டி கண்டிப்பா இவர் இருந்த நிலைமைக்கு ஒரு பஸ் வரை அடிச்சுட்டு போனா கூட தெரிஞ்சிருக்காது. இத பாருங்க, நீங்க அழணுங்கிறதுக்காக நான் சொல்லுங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த வசதி, உத்தியோகம், சம்பளம், இது எல்லாத்தையும் விட புருஷன் தாங்க முக்கியம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஊருக்கு லெட்டர் போட்டு பெரியவங்களை வர சொல்லுங்க. புத்திமதி சொல்லி இவரை ஊருக்கே கூப்பிட்டு போங்க. மாமா, மாமா, போய் ஒரு பக்கெட் தண்ணி கொண்டாங்க, போங்க போங்க.
கொஞ்சம் சாம்பார் ஊத்துட்டா? ம். சாப்பிட்டு நல்லா தெம்பா இருந்தாதான் நல்லா படிக்க முடியும். நல்ல பாப்பா இல்ல நீ? அண்ணி விடு சாந்தி. போங்க அண்ணி. புதுசா கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பரிமாறுங்க. சுமார் சாந்தி. தோசை எடுத்து வைங்க அண்ணி. இதை பாருங்க, இப்போ நீங்க பரிமாறல, அண்ணன் சாப்பிடாம ஆஃபீஸ் போயிடுவாரு. என்ன டிஃபன் வைக்க போறீங்களா இல்லை கொலை பண்ணி அப்படியே ஆஃபீஸ் போகட்டுமா? பாத்தீங்களா, சாப்பிடாம போவாராம். பரவாயில்லையா உங்களுக்கு? என்னால யாரும் ஒன்றும் பட்னியா இருக்க வேணாம். நீயே உங்க அண்ணனுக்கு பரிமாறு. என் பொண்டாட்டி கையில் பரிமாறினா தான் நான் சாப்பிடுவேன். பாத்தீங்களா அண்ணி, தங்கச்சி கை பிடிக்கலையா, பொண்டாட்டி கை தான் வேணுமா? அப்படி என்னென்ன அண்ணி கையில இருக்கு? என் பொண்டாட்டி கையே தங்க கை, அதில் பரிமாறினா அந்த ருசியே தனி. பரிமாறுங்க அண்ணி. இதுல ஒன்றும் குறைச்சல இல்ல. வேற என்ன குறைச்சலுங்கிற? பார், உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை. இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா நான் பரிமாற மாட்டேன். அண்ணா கொஞ்சம் ரொமான்ஸ் கம்மி பண்ணுங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அண்ணி தங்க கையால பரிமாறுவாங்க, இன்னைக்கு நல்லா சாப்பிடுவேன். பரிமாறுங்க அண்ணி. அப்பா நிறைய சாப்பிடுங்க. ஏன் உன் அண்ணன் எங்க? ஏன் இன்னும் சாப்பிட வரல? மேலே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாமா. டேய் சிவா, வாடா இங்க. இதோ வர. டேய் கூப்பிட்டுட்டே இருக்க, என்னடா போயிட்டே இருக்க? இல்ல எனக்கு வேணாம். டேய் வாப்படி வா. பசி இல்லப்பா. இந்த பார், வெறும் வயித்தோட ஸ்கூலுக்கு போக கூடாது. வா வந்து சாப்பிடு. பசிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? டேய் எதுக்கு இப்படி கூச்சல் போடுறேன்? அம்மா கூப்பிட்றல, வா. வெறும் வேற சாப்பிட போகக்கூடாது, வா. வாடா. சுறுசுறுப்பா வாடா. வா வா சீக்கிரம் வா. உட்கார், பிளேட் எடுறி. ஆமா, இன்னைக்கு டியூஷன் இருக்கா உனக்கு? இல்ல, ஏன்பா? ஒன்றும் இல்லை, ஏதோ நீமோன்னு ஒரு கார்ட்டூன் படம் வந்திருக்காமே, அப்பா மீன் குட்டி மீன் வச்சு கதையாமா. நீயும் நானும் அம்மாவும் பாப்பாலாம் போயிட்டு வரலாம். சாயங்காலம் 5 மணிக்கு உங்கள் அம்மாவை டீ கடை ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு சொல்லு. இவரோட போகிறதுக்கு இந்த மூஞ்சே போதும். பைத்தியம், வெளியில் போகும்போது நல்லா கிளாமராக பார்க்காத கண்ணு கழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணுண்டி. பைத்தியக்காரி உடலிட்டு இருக்கா. அப்பா ஆ சைன் பண்ணுங்கப்பா. சாப்பிட்டு சரி சரி கொண்டா. எண்பத்தஞ்சு 90 92. வெரி குட், எக்ஸலண்ட். அப்படி தான் இருக்கணும். சிவா, உன்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுங்க? இல்லப்பா, இன்னும் கொடுக்கல. ஏன்டா அவளுக்கு மட்டும் வந்துருச்சு? இல்ல, வெனஸ்டேவே கொடுத்துருக்க வேண்டியது. கிளாஸ் மிஸ்க்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன், நர்சிங் ஹோம்ல படுத்துட்டாங்க. அதனால தான்ப்பா கொடுக்கல. பாவம் அவங்க. அப்புறம் சுபா, என்ன? சுபானு, டேய் டேய், அப்பா இதுதான்ப்பா இருக்கு. என்ன என்னடா? விடு. டேய் விடுடா. அப்பா ப்ளீஸ் பா, விடுப்பா. பாக்குறேன். அப்பா வேணாம்ப்பா. சும்மா மார்க் தான்டா பாக்குறேன். ப்ளீஸ் பா. அட மார்க் தான பாக்குறேன். டேய் நீ முதல்ல உட்காரு. உட்காரு சாப்பிடு. அட உட்காரு. அப்பா மார்க் தான பாக்குறேன். பாரு, மார்க் கம்மியா வாங்குனா தப்பு இல்ல. ப்ளீஸ் பா, பேக் எந்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா இருக்குதோ அந்த சப்ஜெக்ட் நல்ல மார்க் வாங்குறதுக்கு டியூஷன் அப்பா வச்சுக்கலாம். எடுத்து உள்ளார வைங்கப்பா நீங்க. எங்கடா வச்சிருக்கத? ஒண்ணும் இல்லப்பா. அட இரு. அட இரு பார்க்கலாம். அப்பா அந்த புக் எடுக்காதீங்கப்பா. அட மடையா இருடா பார்க்கலாம். வைங்கப்பா அப்பா. சரியான மடை பையில இருக்கா. அப்பா தாங்கப்பா. இருடா அது. இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் உன் பேக்ல எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா என் பீரோல இருந்தது, உனக்கு தெரியாம உன் பேக்குள்ள எப்படி வந்துச்சு? என்ன அக்ரிமெண்ட்டுங்க? அதாண்டி தமிழரசி வீட்டை விட்டு போகும்போது மாசம் மாசம் 1.5 லட்சம் தரணும் அக்ரிமெண்ட் போட்டோம்ல, அந்த பேப்பர் இது எப்படா உள்ள வந்துச்சு சொல்லு. இது பாரு, ராத்திரி படுக்கும்போது ஞாபகமாக பீரோவை போட்டுட்டு தலைமட்டு சாவி வச்சுருந்தேன். காலையில் இருந்து பார்த்தா சாவி பீரோவில் தொங்கிட்டு இருந்துச்சு. உங்கள்கிட்ட கேட்டால் ஏடா கூடமா கோச்சில் போட்டோம்னா பேசாமல் இருந்துட்டேன். சொல்கிறா, பீரோலேருந்து பேப்பர் எப்படி வெளியே வந்துச்சு சொல்லு. தமிழரசி எடுத்துட்டு சொன்னாளா? அப்பா நேத்து காலையில சித்தி ஸ்கூலுக்கு வந்தாங்கப்பா. என்னாச்சு உங்களுக்கு? சிவா, இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன். வா. வேணாம்ப்பா. வாயா. வேணாம். சொன்னா கேட்கணும். அப்பா இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். வா. வேணாம், நீங்க அடிப்பீங்க. வேணாம்ப்பா. வாயா. சிவா. வேணாம். சிவா. 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 டேய் சிவா. சிவா நில்லுப்பா. டேய். டேய் சிவா. டேய்
போறாங்க. கூப்பிடுங்க அவனை. நானே தரரீரா. ஹலோ கோமதி. என்ன விஷயம் சொல்லு. தமிழு தங்கச்சி, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? எது என்னடா நீ வர வர குமுட்டி அடுப்பு மாதிரி ஆகி போயிட்டா? அண்ணனை மாதிரி இருடா. நேத்து அண்ணா ஆஸ்திரேலியாவில் இருந்த, இன்னைக்கு மெட்ராஸுக்கு வந்துட்டு. அவ்வளவு ஃபாஸ்ட் வேணும். நீ எதுக்கு ஆஸ்திரேலியா போன? என்னடா தங்கச்சி இப்படி கேட்டுட்டா? 22 வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியா மண்ணுல நம்ம பாரத மாதா கொடிய நாட்டி இருக்கான். அதுக்கு அண்ணன் பாராட்டு தெரிவிக்க வேண்டாமா? அதான் தம்பி முரளி கார்த்திகோட ஃளைட்ல போய் இறங்கிட்டேன். 2வது இடத்துக்கு வந்த நம்ம டிராவிடுக்கு பாராட்டு தெரிவிச்சேன். 14வது இடத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு டெண்டுல்கருக்கு வருத்தம் தெரிவிச்சேன். அப்படியே நம்ம டீமுக்கெல்லாம் கொஞ்சம் டிப்ஸ் அள்ளி கொடுத்துட்டு அண்ணன் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, டிசம்பர் பேசிக் சீசன் நான் எதை மிஸ் பண்ணாலும் அதை மிஸ் பண்ண மாட்டேன். பாலமுரளி கிருஷ்ணாவும் சுப்பிடுவும் கோச்சுக்குவா. சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் வேர்ல்டு ட்ரிப். அண்ணன் மெட்ராஸ் நியூஸ் பத்தி கேக்குறேன். என்ன ஆச்சு? அந்த தவசியோட குளத்துக்கு எடுக்க வந்த கோடாலி காம்ப போய் பாத்தியா? பார்த்தேன். முதலாம பத்திரத்தை எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொன்னா, அப்புறமா பேசி சமாதானப்படுத்தி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அடாடாடாடாடா, நீ யாரு? என் தங்கச்சி இல்ல, நீ சாதிக்க பிறந்தவள்மா. என்னுடைய பட ஹீரோயின் வேற. சரி அப்புறம் என்ன, பத்திரம் தான் கைக்கு வர போகுது. நான் நேரா போய் வக்கீல பார்த்து கூட்டிட்டு வந்துட்டுமா? அங்கேயே வச்சு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டுருவான். வேண்டாம், நீ இப்போ வர வேண்டாம். சாயந்தரம் அவனை ஸ்கூலில் போய் பார்ப்பேன். அவன்கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் நீ வந்தா போதும், சரியா? கோமதி, அவன் வந்துட்டான். வர விதமே சரியில்லை. நான் அப்புறம் பேசுறேன். என்ன சிவா, பேய் அறிஞ்ச மாதிரி வந்து நிக்கிற? என்னாச்சு? அக்ரிமெண்ட் கொண்டு வந்தியா? இல்ல சித்தி. ஏன்? காலையில அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து பேக்குள்ளார வச்சிருந்தேன். அப்பா பார்த்துட்டு அடி நடிச்சிட்டாரு சித்தி. அப்ப நீ அதை கொண்டு வரலையா? வீட்லயே விட்டுட்டியா? என்னடா? என்ன சித்தி, அப்பா அடிச்சிட்டாருங்கிற நீங்க அக்ரிமெண்ட் பேப்பரை பத்தி கேக்குறீங்க? சரி சாரி. நீ டிஃபன் சாப்பிட்டியா? ஸ்கூலுக்கு போல? இல்ல சித்தி, இனிமே நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன். இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சரி, அதை அப்புறம் பார்க்கலாம். நீ உள்ள போ. அண்ணி, சிவா தமிழரசி வீட்டுல தான் இருக்கானா? போன் போட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க அண்ணன் கூட போய் கூட்டு வந்துடலாம். என்ன அது இப்படி இடிஞ்சு போய் உட்காந்தா என்ன அர்த்தம்? அவனை நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வயசு வந்த பிள்ளைய அடிக்கலாமா? அவன் தமிழரசி வீட்டுல தான் இருக்கானா. வாயா, நம்ம 2 பேரும் போய் கூட்டிட்டு வந்தலவா. அண்ணே வாங்க அண்ணே போலாம். அண்ணையும் கூட வரேன்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள கூட வர வேண்டாம் அண்ணே, வாசலே நில்லுங்க. அண்ணி உள்ள போய் எப்படியாவது சமாதானப்படுத்தி சிவாவை கூட்டு வந்துருவாங்க. அண்ணா வாங்க அண்ணே போலாம். அவன் வந்துடுவாம்மா, என் புள்ள வந்துடுவான். எப்படி போனானோ அப்படியே திரும்பி வந்துடுவான். அப்படி அவன் வரல, நான் கும்பிடுற தெய்வம். டேய், முட்டாதனமா பேசாதடா. தெய்வமா போய் கூட்டிட்டு வரோம். நாம தாண்டா போய் கூட்டிட்டு வரணும். யார் விட்டு சாப்பிண்டா? யார் விட்டு சாபம்? தலைமுறையா நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளை ஓடி போறதும் எங்கே போய் வாடுறதும் யார் விட்டு சாப்பிண்டா? டேய், என்னை விட்டு நம்பி ஓடி போனா இப்போ உன் புள்ள உன்னை விட்டு ஓடி இருக்கான். வா, சொல்றதுக்கு சீக்கிரம் வாயா, நம்ம 2 பேரும் போய் கூட்டிட்டு வந்தலாம். வாயா வாயா. அவன் வந்துடுவான்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழரசி. நம்ம வீட்டில் நிறைய திருட்டு போச்சே, நகை பணம் எல்லாம் அவ சொல்லி கொடுத்தான். இவ எடுத்துருப்பான். என் மகனை அநியாயமாக கெடுத்துட்டான். இப்போ போய் கூப்பிட்டீங்கன்னா அவ அனுப்ப மாட்டான். ஒரே அடியாக என் பிள்ளை வராமல் போயிடும். காலையில் அவன் தானா வந்துடுவான். என் பிள்ளைய நான் சரியாக வளர்க்காம போயிட்டேன். இனிமேலாவது அவனை நல்லா வளர்க்கணும். போய் கூப்பிடாதீங்கப்பா. கூப்பிட்டா அனுப்ப மாட்டான். அப்ப நீங்க வர போறது இல்ல. ஒரேடியா என் பிள்ளைய தொலைச்சு கட்டணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? வாங்க மாமா போலாம். இல்ல மாமா, சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நியாயம் எல்லாம் எனக்கு வேண்டாம் மாமா, என் புள்ளதான் எனக்கு முக்கியம். சொன்ன கேளு சாந்தி, அவளை போக வேண்டான்னு சொல்லுமா. நம்ம தேடுறோன்னு தெரிஞ்சா அவன் நிச்சயமா அனுப்ப மாட்டான். ஷீலா இறங்கி வா. பெரியவரா சொல்லுங்க. அம்மா சீக்கிரம் இறங்குமா. சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிச்சுட்டு 5 lakhs வாங்கிட்டு இதே மாதிரி ஒரு கார் வாங்கிடலாம். இறங்கு வா. ஷீலா அண்ணே, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னது, இந்த டிராமா ஆனது பூரா தமிழரசி தான். ஆமா, ஷீலா வந்திருக்கா. ஷீலா வா. ஷீலா வந்து சொல்லு. ஷீலா வா.
ஷீலா சொல்லு. ஆமாக்கா. சி வாய மூடு போட. எனக்கு எல்லாம் தெரியும். என் பிள்ளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனதும் இல்லாம இப்ப ஊமலமா டிராமா போட்டுட்டு இருக்காரா? நீயும் மாச்சு உங்க அண்ணனும் மாச்சு. போட. அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா அம்மா ச்சே 5 lakhs போச்சு. சிவா டேய் சிவா கதவு தரடா. அப்பெல்லாம் வரலடா. கதவு தரடா. வாடா. சிவா கண்ணா ஏன்டா இப்படி பண்ற? வாடா வீட்டுக்கு போலாம். என்னால வீட்டுக்குலாம் வர முடியாதுமா. வந்தா அவர் அடிப்பாரு. அப்ப அடிக்க மாட்டாரு. அவர்தான் போய் புள்ளைய கூட்டு வான்னு சொன்னாரு. வாடா செல்லம். என்னால வர முடியாதுமா. அடம் பிடிக்காத செல்லம். நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். பார் நீ பண்ணது தப்பு இல்லையா? அக்ரிமெண்ட் பேப்பர்ல கொண்டு வரலாமா சொல்லு. சும்மா இருமா. அவர் எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு என்ன பிடிக்காது, அவர் பொண்ணதான் பிடிக்கும். ஏன்டா கண்ணா அப்படி சொல்ற? எனக்கு கொண்டு விட்ட வேற யார் இருக்கா? சுபான கூட காலையில சாப்பிடாம அண்ணா வரட்டும்னு அழுதுகிட்டே இருக்கா. என்னால அங்க வர முடியாது. நீ போமா. சித்தி என்ன பாத்துப்பாங்க. என்னடா நீ பேசுற? நீ நல்லா படிச்சு பெரிய மனுஷன் ஆகணும் நாங்க எவ்வளவு ஆசைப்படுறோம். நம்ம வீடு மாதிரிலாம் இங்க வருமாடா? இங்க சரிப்பட்டு வருமா சொல்லு. என்னால அங்க வர முடியாது. நீ சீக்கிரம் கிளம்பு. ஏன்டா நீங்க எல்லாரும் சேர்த்து என்ன இந்த பாடு படுத்துறீங்க? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? அக்கா என்னக்கா? வாடி. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் இப்படி பண்ணேன்? நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். ஏன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன்? புள்ளைய அக்ரிமெண்ட் பேப்பர் கொண்டு வர சொல்லிருக்கேன். நல்லா இருக்கா? அக்கா புரியாம பேசாதீங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல. எனக்கு தான் உங்க புருஷனும் உங்க மாமனாரும் சேர்ந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் நகை என் செயின் எல்லாத்தையும் அடமானம் வச்சுதான் நான் கட்டியிருக்கேன். அது யாருக்காவது தெரியுமா? சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சு வச்சது யாரு? நான் தானே. லெட்டர் பேட்ல இருந்து போர்டு வரைக்கும் எல்லாத்தையும் நான் தானே ரெடி பண்ணேன். அப்ப தமிழரசி கிரானைட்ஸ் எனக்கு வச்சுக்க தெரியாது பேரு. நான் ஏன் நம்ம சிவா பேரை வச்சேன்? உங்க எல்லார் மேல இருக்கிற பாசத்தினால தானே. இப்ப நீங்க வாழறீங்களே ஒரு பெரிய வீடு, அது கட்டி கொடுத்தது யாரு? நான் தானே. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அந்த வீட்டை விட்டு துரத்துனீங்களே. நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேனா, ஏதாவது தகராறு பண்ணேனா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. மாசம் மாசம் எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் தரதா சொல்லி எல்லாரும் அக்ரிமெண்ட் போட்டீங்களே. இப்ப அது தரமாட்டேன்னு சொன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? அப்படியே செத்து போயிடுவா. அதுக்காக நம்ம சிவா கிட்ட அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா பாவம் அந்த புள்ள முதல்ல எடுத்துட்டு வர மாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். அப்படிப்பட்ட புள்ளைய அவர் போட்டு இப்படி அடி அடி நடிச்சிருக்காரு. இவன் தாங்குவானா? அது மட்டும் இல்லாம ஏதோ வலையில திருடிட்டான், பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான்னு என்னென்னமோ அபாண்டமா பழிய போட்டிருக்காரு. அது என்னன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? எனக்கு என்ன தெரியும் தமிழரசி? நான் ஒரு படிக்காத முட்டாளு. என்னை யார் அந்த வீட்டுல மதிக்கிறா சொல்லு. நடந்தது நடந்து போச்சு. நீ எப்படியோ சொல்லி என் பிள்ளைய அனுப்பிவே. சித்தி என்னால அங்கெல்லாம் போக முடியாது. அப்படியே அனுப்பி வச்சீங்கனாலும் நான் வேற எங்கேயாவது ஓடி போயிடுவேன். பேச பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான். வாடா வீட்டுக்கு போலாம். அக்கா இது பாருங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் இவங்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி 2 நாள்ல நானே கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. இவன் இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். என்னால அங்கெல்லாம் போக முடியாது சித்தி. டேய் வாடா. டேய் சிவா நில்லுடா. டேய் சொல்றத கேளு சிவா. ஏமா இந்த சைஸ் கரெக்ட்டா? இன்னும் கொஞ்சம் கூட எதுக்கு? பச்சி போட. அதுக்கு மேல போட்டா அப்புறம் ஏண்டி நீ எவ்வளவு தடவை பஜ்ஜி சாப்பிட்டிருக்க? காய் எந்த அளவுக்கு இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? இப்படி வெட்டி வச்சிருக்க. உங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வீட்டு விட்டு அனுப்பலான்னு இருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் சமையல் கத்துக்கணும். ஏமா அதுக்கு நீங்க மாப்பிள்ளைங்களுக்கு திறமை ட்ரைனிங் தரணும். ரொம்ப ஆசை. என்னம்மா அங்க சத்தம்? ஜீவா இல்ல ஜீவா மாவு போடு. ஜீவா என்னடி? ஜீவா இங்க வா. இங்க வா. பாருமா இவள சும்மா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறா. நீ தான் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. மா பாருமா. மாவு வந்து இவ்ளோ தனியா இருந்தா போறமா இல்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாமா? எதுக்கு குடிக்கிறதுக்கா? என்னடி இவ்வளவு தனியா யாராவது மாவு கரைப்பாங்களா? காயில ஒட்டுமா? ஐயோ போய் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கரை. சொன்னேன்ல திக்கா மாவு கரைக்கணும்னு. சும்மாடி இல்ல மாவு தலையில கூட்டிடுவேன். சரி சரி போ, மாவு கொஞ்சம் திக்கா கரை. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ என்ன இங்க எல்லாரையும் பீச்ல உட்கார வச்சு பஜ்ஜி கடை போட போறமா? போட போறமா? அம்மா ஏம்மா இப்படி பழி வாங்குறீங்க? எங்க எல்லாரும் சமையல்காரி ஆக்க போறீங்களா என்ன? ஆமாடி உங்க எல்லாரையும் சமையல்காரி ஆக்க போறேன். இனிமே தினம் ராத்திரி உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் சமைக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். நல்லா இல்லைன்னா யாரு சமைச்சாங்களோ அவங்க மட்டும் சாப்பிடலாம். மத்த எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவோம். ஐயோ இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ரொம்ப சர்வாதிகாரமா இருக்கே. ரொம்ப டூ மச்மா. ஆமாம்மா வேண்டாம்மா. டேய்
போடி உள்ள. ஐ, என்னடி பண்ற? மாவு போட்டுக்கறே. போ. சாரி சாரி. என்னடி இது? என்ன பண்ற? வர மாட்டேங்குது. ஏய், ஜான்சி அக்காவோட பேசணும் போ. ஏன் பேசணும்னு சொல்றேன். சரி சரி, நீ போ, எடுத்துட்டு போ. என்னப்பா ஷீலா போய் சொல்லியும் அண்ணி நம்பலையா? கத்தி போய் வாழ் வந்துருச்சுக்கா. ஏன், என்னாச்சு? சிவா பைய வீட்டை விட்டு ஓடி தமிழரசி வீட்டுக்கு போயிட்டாங்க்கா. ஏன் தமிழரசி வீட்டுக்கா? ம், ஏன்? தமிழரசி ஏதோ அக்ரிமெண்ட் பேப்பர் கொண்டு வர சொல்லியிருக்கா. அதை வந்து எடுத்திருக்கான். அண்ணன் பார்த்துட்டு நல்லா அடிச்சுட்டா இருக்கா. நான் எவ்வளவு தடவை படிச்சு சொன்ன அண்ணன் கிட்ட ஒரு 3 மாசம் கோபப்படாதீங்க, எதுவும் பேசாதீங்கன்னு. இப்ப என்ன ஆச்சு? அண்ணியும் தமிழரசி வீட்டுக்கு போயிட்டாங்க. முடிவு தான் என்ன? சிவாவோட தான் வருவேன். அண்ணியும் தமிழரசி வீட்டுக்கு போயிட்டாங்கக்கா. என்னக்கா? தமிழரசி நிச்சயமா அண்ணியும் சிவாவும் அனுப்ப மாட்டா. எனக்கு பயமா இருக்குடா. என்ன பயம்? அந்த சித்தை என் கனவுல வந்து என் அண்ணனுக்கு நெருக்கடி வரப்போகுதுன்னு சொன்னா அதெல்லாம் நிஜமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஒன்றும் நடக்காது. சரி வா, அண்ணனை போய் பார்க்கலாம். இல்லை வேண்டாம், தமிழரசி வீட்டுக்கே போகலாம். இல்ல இல்ல, அவ என்ன பார்த்தானா இன்னும் பிடிவாதம் பிடிச்சு அவங்கள அனுப்பவே மாட்டா. போட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தவசி, இப்படி மூளைக்கு மூளை தூணுக்கு தூணு நின்றுட்டு இருந்தா காரியம் நடந்துடும் ஐயா. போன பையனும் வரல, அவனை தேடிட்டு போன விசாலமும் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. விளக்கு வச்சு இவ்வளவு நேரம் ஆகுது. வீட்டை விட்டு போன பொம்பளை வீட்டுக்கு வராமல் கதவை சாத்தலான்னு பார்க்குறியா? போய்யா, சொல்கிறது கிளியா, போய் கூட்டிகிட்டு வந்துரு. போய்யா. நான் போக மாட்டேன். நான் பேச என் பேச்சை கேட்காம என்னை மதிக்காம அந்த வீட்டுக்கு போனால இப்போ சிவா கூட்டி வந்துட்டாளா? தமிழரசி விடமாட்டாப்பா, விடமாட்டா. இந்த குடும்பத்தையே அழிக்குதுன்னு முடிவு பண்ணிட்டா. அநியாயமா என் பொண்டாட்டி மொழியை பலியாயிட்டாங்க. அறிவுக்கு தானே பேசாதரா. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க, திரும்ப அவ குடும்பத்தை அழிக்க போறான்னு அதை பாக்குறதுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். அறிவுக்கு தானே பேசுறீங்க. போடா, போய் கூட்டிட்டு வாடா, போடா. எதுக்கு இப்படி கோச்சல் போடுங்க? இப்போ அந்த வீட்டு வாசல் போய் நிச்சயமா பயனாட்டு போட்டா அப்ப நிரந்தரமா பார்க்க முடியாது. போடு, அப்படி நிலைமை தேவையா? புரியாம பேசுறீங்க. ஐயா தவசி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கியா. தமிழரசி ரொம்ப மோசமானவையா. அவன் நம்ம பிள்ளைய கெடுத்து குட்டி சிவராக்கிடுவா. நல்ல முறையில் அவனை வளர்க்க மாட்டான். இந்த எனக்கு அப்புறம் இந்த சொத்து கோயில் எல்லாம் அவன் தானே பார்த்துக்கணும். நம்ம தலைமுறைக்கு அவன் தானே என் தலை புள்ள. சொன்ன கிளியா, இந்த விசால ஒரு பைத்தியக்காரி. அவ பேச்சால ஒன்று பெருசா எடுத்துக்காத. அவனை குடிகார நாக்கெல்லாம் ஆக்கிடுவாயா. போயா, தயவு பண்ணி உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறையா. போய் கூட்டிட்டு வந்துரு. போயா, புள்ளைய கூட்டிட்டு வந்துரு. ஏன் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அண்ணனை போன்னு கெஞ்சிருங்க? இந்த நேரத்துக்கு நீங்களே போய் சிவா புத்திபத்தி சொல்லி கூட்டிட்டு வரலாம்ல. ஏன் அவரே போன்றீங்க? நீங்க போறதுக்கு என்னவா? அப்படி என்ன உங்களுக்கு திமிரு? திமிர் இல்லம்மா, திமிர் இல்ல. நான் அவ வீட்டு வாசப்படியில் போய் நின்னா அவ என்ன செருப்பால் அடிப்பாம்மா. இந்த வயசுல எனக்கு தேவையா? ஏதோ இது வரைக்கும் மான மரியாதை கௌரவத்தோடு வாழ்ந்துட்டேன். இன்னும் குறைகால் அப்படி வாழ்ந்துட்டு போயிருந்தம்மா. ஆமா, இந்த உடம்புல இன்னும் கொஞ்சம் ரோஷம் இருக்குமா. அங்க போய் என்னால செருப்படி வாங்க முடியாதுமா. என்னால செருப்படி வாங்க முடியாது. சாந்தி, அப்பா திட்டாதம்மா. எப்படி 2 நாள்ல சிவா விசாலம் வந்துடுவாங்க. எதுக்கு வேணா கவலைப்படுறீங்க? உள்ள போங்க, போங்க, வாங்கப்பா. ஹாய் லதா. ஏய், என்ன லதா, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ லேட்டு? ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. வா போலாம். கொஞ்சம் உட்காரு, பேசிட்டு போலாம். ஐயோ, படம் ஆரம்பிச்சிரும் லதா. அப்புறம்
ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போனா எனக்கு பாக்குற இன்ட்ரெஸ்டே இருக்காது. வா போலாம். அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். டிக்கெட் இங்க வந்துரும். டிக்கெட் இங்க வருமா? உனக்கு அந்த தியேட்டர்ல யாரையா தெரியுமா? ஏன் தெரிஞ்சவங்க இருந்தா தான் முடியுமா? இப்பெல்லாம் டயல் பண்ணாலே போதும், டிக்கெட் வீடு தேடி வரும். டொடடாய். எப்படி? சரி சரி, இன்னும் நீ பழங்குடியாவே இருக்க, வந்து உட்காரு. வரேன். ஜீவா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு பதில் சொல்றியா? கேளு. எங்க அண்ணனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லு ஜீவா. நிறைய தடவை அவன் அவனை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதனால நீ அவனை கெட்டவன் நினைக்கிறியா? எங்க வீட்டுல எல்லாருக்கும் அவன் மாடிப்படி மாது மாதிரி வேலை செய்யறான். அதனால நீ அவனை கோழை நினைச்சிட்டியா? நீ இதெல்லாம் எதுக்கு இப்ப கேக்குற? பல தடவை அவன் உன்கிட்ட காதலிக்கிறேன்னு சொன்னான், நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. சரி, ஒரு பொண்ணு அவனை விரும்பாட்டி அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு தங்கச்சியா ஆசைப்படுறேன், சொல்லு ஜீவா. லதா, நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னா நீ அதை உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவியா? சொல்ல மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். எனக்கு உங்க அண்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப நல்லவர் லதா. அவர் குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசம், அவங்களுக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு வேலையா செய்யறது, கோவமே வராம இருக்கிறது, இந்த ஜாயிண்ட் ஃபேமிலினா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே எனக்கு அவரை ரொம்ப இஷ்டப்பட வச்சிருக்கு. ஆனா இதனால நான் அவரை காதலிக்கிறேன்னு அவரை மாதிரி நீயும் நினைக்க கூடாது. ஆனா ஒண்ணு லதா, அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஒரு பொண்ணு கிட்ட அவரோட காதலை அவரை பிரசன்ட் பண்ற விதம், அந்த நேர்மை, கண்ணியம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னாலதான் அவரை விரும்ப முடியல. ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சு லதா. Thank you, Jiva. Hi. Thank you very much. Thank you. Thank you, Lata. Jiva. Jiva, 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 Jiva. Thank you very much. I love you. You love me. Thanks. Thank you, Jiva. Jiva. Jiva, 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 Jiva. Go on the chat. Go on the chat. சும்மா ஒரு ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே பண்ணோம். Love you, Jiva. I love you, Jiva. No, Jiva. எனக்குள்ள இவ்வளவு குணம் இருக்கு, நீங்க சொல்லுங்க, எனக்கே தெரியும். Jiva, please, Jiva. I love you, Jiva. I love you. No, Jiva, நீ தான் எனக்கு அண்ணியா வரணும். ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை லவ் பண்ண சொல்லு. ப்ளீஸ் Jiva. Jiva, please, Jiva. I love you, Jiva. நீ தான் எங்க வீட்டுக்குள்ள நீ தான் எங்க வீட்டு மகாலட்சுமி. ஆமா. ப்ளீஸ் Jiva, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு வார்த்தை. I love you. சொல்லு Jiva, please Jiva. நீ என்ன ஏமாத்தி இல்ல Jiva, அதெல்லாம் சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கேன். ஃபோன் பண்ண சொல்லிருக்கேன். ஐயோ, சும்மா ரோலாக்கி ஆமா. சக்தியை போக சொல்லு. இப்போ சக்தி போகலனா நான் அழுது ரகல பண்ணிடுவேன். ஐயோ, ஓகே. No. நான் போறேன். Thank you very much. I love you. You love me. I know. இந்தாங்க சினிமா டிக்கெட். போறேன். பாத்துக்கோ. சரியா? Bye. Thank you. Jiva, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்டி. ப்ளீஸ் Jiva. இதான் உனக்கு விளையாட்டா? இல்லடி, அதெல்லாம் அவன் எவ்வளவு கான்ஃபிடென்ஷியலா உன்கிட்ட சொல்லிருக்கேன். அத போய் ஃபோன் பண்ண சொல்லிருக்க. நோ, என்கிட்ட பேசாத Jiva. சாரி. இங்க பாரு, அவன மாதிரி ஒரு அடிமை உனக்கு கிடைக்கவே மாட்டான்டி. ப்ளீஸ் Jiva. ப்ளீஸ் லதா, நீ எதுவும் என்கிட்ட பேசாத. நீ போ. Jiva. சரி, நான் போறேன். இரு. அப்ப டிக்கெட் வேண்டாம், படத்துக்கு போக வேண்டாம். வேண்டாம், படமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வேண்டாம், எனக்கு என்ன, டைம் வேற ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா தான் உனக்கு பிடிக்கும். இடியட். Hello. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ.
ஹலோ, யார் சார் நீங்க? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? ஹலோ, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இரு ஏன் அவசரப்படுற? நீ ஜீவா லவ் பண்றியா? அதை பத்தி உங்களுக்கு என்ன? நானும் ஜீவாவும் உயிருக்குறா லவ் பண்றோம். நீ போய் ஜீவா கிட்ட நீங்க என்ன லவ் பண்ணுங்க, நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கெஞ்சிருது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை. புரிஞ்சுதா? அதையும் மீறி நீ இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கேன், உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆல்ரெடி உன் மூஞ்சி ஆசிட் ஊத்துன மாதிரி தான் இருக்கு. ஹலோ, யார் நீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆசிட். ஹலோ, நம்பி சொன்னா கேளு நம்பி. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சூர்யாவை ஸ்கூலில் பார்த்து பேசும்போது உலகநாதன் பார்த்துட்டான். எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூர்யா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு வேறு மிரட்டினான். இப்போ டியூஷன்லேருந்து வரும்போது நம்ம ஏதாவது பார்த்து பேசினோம்னா உலகநாதனோ இல்லை அவங்க வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை அதிகமாகிடும் நம்பி. வேணாம், விட்டுரு. சார், நான் ஒரு அட்வொகேட். என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அனாவசியமாக பயப்படாதீங்க. சூர்யாகிட்ட நான் பேசினேன், என்கிட்ட பேச மாட்டா. அதனால தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் பார்த்து அவகிட்ட பேசுங்க சார், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சார், சூர்யா வரா. ஹாய். ஹாய் அங்கிள். ஹாய். ஒரிஜினல் அங்கிள் இங்கே இருக்க. என்ன பார்த்து ஒரு ஹாய் சொல்லு. ரவுடிக்குலாம் சொல்ல முடியாது. ரவுடியா? யார் சொன்னா? கோமதி. அந்த கிழிஞ்ச வாயன் 420யா? இது யாரு? இது ஸ்வேதா, என் ஃப்ரெண்டு. கிளாஸ்மேட்டா? இல்ல டியூஷன் மேட். ஓ, டியூஷன் மேட்டா? ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். ஸ்வேதா, நீ வீட்டுக்கு போ, அப்புறமா நான் வரேன். இது என் அங்கிள் தான். பை அங்கிள். பை. 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 கண்ணா, சூர்யா வர திங்கக்கிழமை அப்பாவும் அம்மாவும் கோர்ட்டுக்கு வர போகிறாங்க, தெரியும்ல? அப்பா சொன்னாரு. அப்பா வேற என்னெல்லாம் சொன்னாரு? அட்வொகேட் வந்து நான் கோர்ட்ல எப்படிலாம் பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு. பார்த்தீங்களா சார், அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ராடு. சூர்யா, ஒன்று புரிஞ்சுக்கோமா, இந்த ஜென்மத்தில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர மாட்டாங்க. வக்கீல் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி, அப்பா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி அங்கே வந்து அவங்க சொல்கிறபடி தான் நீ பேசணுன்னு வச்சுக்கேன். அதனால உங்கள் அம்மாவோட மனசுதாம்மா வேதனைப்படும். சூர்யா, உங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தணும், வேதனைப்படுத்தணுன்றதுக்காகவே பிளான் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கம்மா. சரி, இப்போ என்ன, உனக்கு உங்கள் அம்மா அப்பா ஒன்று சேரணும், அவ்வளோதானே? நான் ஒரு ஐடியா தரேன். அதன்படி நடந்துக்கிட்டேன்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக நீ உங்கள் அப்பா கூட இருக்க, அவர் மனசு கொஞ்சம் மாற்றிருக்க இல்லையா? இப்போது கொஞ்ச நாள் வந்து உங்கள் அம்மா கூட தங்கிப்பார், மெல்லுமா பேசி அம்மாவை சமாதானப்படுத்து. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சேர்ந்துருவாங்க இல்லையா? என்ன சொல்கிற? சார், யோசிக்கிறா சார், ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதான் கரெக்ட் பிளான் சூர்யா. நிறுத்தப்பா. கிழிஞ்ச வாயன் வந்துட்டான். இப்பதான் மியூசிக் அகாடமியில நித்யஸ்ரீ மகாதேவனுடைய கச்சேரியை கேட்டு வர்றேன். வந்து பார்த்தா ரோட்டிலேயே மகாதேவனும் கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மருமகளே, புரியுது. ஏண்டா, அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் என் மருமகளை கடத்துறதுக்கு திட்டம் போட்டீங்க. மாப்பிள்ளைகிட்ட அடி வாங்கணும்னா இன்னைக்கு டியூஷன்ல வந்து கடத்துறதுக்கு திட்டம் போடுறீங்களா? அடிபட்டுருவீங்க. யார் அடிச்சது? அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் உடைச்சிரும். 420 என்ன கல்கத்தா பீடாவா மென்னு துப்புறதுக்கு? சொல்லுவே அவங்கிட்ட. ஆட்டோ லெஃப்ட் கட் பண்ணு, லெஃப்ட். சகதியில இறக்கிறாதையா, ஓரமா ஓட்டு. சரியா ஓட்டுனேன். 20 ரூபா இருக்கு. ஏப்பா ஆட்டோ தம்பி, இந்த கிரெடிட் கார்டு விசிட்டிங் கார்டு எல்லாம் வாங்குறது இல்லையா நீ? கிண்டல் பண்ணாதீங்க சார். என்னைக்கு தான் நாடு முன்னேற போதோ. வா மருமகளே, வாடா. வா. இறங்கு, ரொம்ப பிக்கு பண்ணாத, இறங்கல. வா. ரொம்ப துள்ளுற. ஆமா, அம்மா பெரிய ஆட்டுக்குட்டியா, அவள அங்க சுத்திட்டு சோறு கிடைக்காது அங்க போனீனா. மாப்ள, அத்தை, பார்கவி. அம்மா, என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? இது சூர்யா,
இவள பாரு வீட்டுக்குள்ள வர மாட்டே வெளிய போக அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அப்பா நான் அம்மா கிட்டே போறேன்ப்பா. என்னடா ஏன் சூர்யா? நான் டியூஷன் முடிச்சு வரும்போது அன்வர் அங்கிள பார்த்தேன். அன்வர் அங்கிள் கூட பேசிட்டு இருந்தேனா, அப்போ இவர் பின்னாடி வந்தாரு. வந்து என்ன திட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்ன இழுத்துட்டு வந்துட்டாரு. ஏன் நான் அன்வர் அங்கிள் கூட பேசக்கூடாதா? இத பாரு சூர்யா, அன்வர் ராத்திரி நல்லவர் இல்ல. அவர் அங்கன பேசி அண்ணாமலை மனச மாத்தி அவர் கூட வச்சுக்கிட்டாரு. மாதிரி நின்று எடுத்து பேசி மனச மாத்தி அவரை கூட்டிட்டு போவோம். அதுக்காக தான் சொல்றேன், அவர் எடுத்து பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்வர் அங்கிள் நல்ல அங்கிள் தான். நீங்களா தான் ஏமாத்துறீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.